காத்துட்டு இருக்கிற காரியங்களுக்கு அற்புதங்களை செய்ய மாட்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நாங்கள் எங்களை சிறுமைப்படுத்த நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை அனுபவித்த மாதங்களுக்கும் வருஷங்களுக்கும் ஆண்டவரே நாட்களுக்கும் ஆண்டவரே சரியாய் இந்த கால வழியில ஆண்டவரை எங்களை நடத்த மாட்டவரே, எங்களை நடத்த மாட்டவரே, எங்களை நடத்த மாட்டவரே. கர்த்தாவே ஆண்டவரை இதுவரையிலும் எங்களை நடத்தி வந்தவர், இனி மேலும் எங்களை தாங்கி நடத்த மாட்டவரே. இதுவரையிலும் எங்களை சுமந்து வந்தவர், இனி மேலும் எங்களை தாங்கி நடத்த மாட்டவரே. இனி மேலும் எங்களை தாங்கி வழி நடத்த மாட்டவரே. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார மாட்டவரே. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு துவக்கி தார மாட்டவரே. இந்த மாதத்துல அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் எங்களை நடத்த மாட்டவரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. வெட்கத்துக்கு பதிலா பலனை தர மாட்டவரே, அவமானத்துக்கு பதிலாய், நிந்தைக்கு பதிலாய், வேதனைக்கு பதிலாய், கண்ணீருக்கு பதிலாய், கஷ்டத்துக்கு பதிலாய் ஆண்டவரே ஒரு ஆனந்தத்தை தார மாட்டவரே, ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டவரே, ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டவரே. இந்த புதிய மாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு துவக்கி ஆசீர்வதித்து தாரோம். இந்த மாதத்தில் நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு கற்றுத் தார மாட்டவரே. நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தார மாட்டவரே. ஆண்டவரே இந்த மாதத்துல உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இந்த மாதத்துல ஆண்டவரே நாங்கள் பிரியமாய் பேச, பிரியமாய் நடந்துக்க, பிரியமாய் ஆண்டவரே கர்த்தாவின் திருச்சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தார மாட்டவரே. உமக்கு பிரியமான விடயங்களை நடத்த மாட்டவரே, உமக்கு பிரியமான விடயங்களை நடத்த மாட்டவரே, உமக்கு பிரியமான விடயங்களை நடத்த மாட்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு துவக்கி ஆசீர்வதித்து தார மாட்டவரே. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்க தேசத்துல, ஆண்டவரே இந்த முழு உலகத்துல, ஆண்டவரே இந்த கொரோனா என்கிற இந்த வைரஸ்னால எவ்வளோ மனிதர்கள் தாக்கப்பட்டு, எவ்வளோ மனிதர்கள் பிடிக்கப்பட்டு வேதனையினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த மாத பிறப்பு நாளிலே இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அற்புதங்களை செய்வீராக. இந்த பொல்லாத கொடிய வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக, ஒரு அற்புதங்களை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்துல ஆண்டவரே நோய் இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்வு, பிரச்சனை இல்லாத வாழ்வு, கஷ்டம் இல்லாத வாழ்வு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தந்து நீங்க நடத்துவீராக, நடத்துவீராக. எங்க தேசத்தின் ஜனங்களை காப்பாற்றும் இந்த பேரழிவிலிருந்து. எங்க தேசத்தின் ஜனங்களை காப்பாற்றும், தேசத்தின் ஜனங்களை உயிர்ப்பியும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும், ரட்சிப்பை கட்டளையிடும் ஆண்டவரே. எங்க பாரத தேசத்துல ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக, ஒரு எழுப்புதலை தருவீராக, ஒரு எழுப்புதலை தருவீராக, ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. தேவதேவ நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்துல இந்த கொரோனா வைரஸ் வியாதி முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. இது அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களையே பாதுகாத்துக் கொள்ள மாட்டவரே, எங்களையே வழிநடத்த மாட்டவரே, எங்களுக்குரிய பாதுகாப்பு தாரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமாய் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி வழிநடத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜபத்தோடு துவங்குகிறதான இந்த மாதத்தை துவங்குகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஜபத்தோடு இந்த 6ஆம் மாதத்தை துவங்குகிறதான ஆண்டவரே ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கி வழிநடத்துவீராக, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் தாங்கி வழிநடத்துவீராக. அற்புதங்களை செய்ய ஆண்டவர். இந்த மாதத்தில் நீங்கள் கொடுக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியா இந்த மாதத்தில் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா? இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை வழிநடத்த வேண்டுமா? சொல்கிறேன்.
அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் எங்களை நடத்துங்கப்பா. உங்களுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின்படியா இந்த மாதத்தில் எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக. இந்த மாதத்துக்குரிய தேவைகளை சந்தியும், இந்த மாதத்துக்குரிய தேவைகளை சந்தியும். இந்த மாதம் முழுவதும் குறையில்லாமல் எங்களை நடத்தும், குறையில்லாமல் எங்களை நடத்தும். ஆண்டவரே, எங்களை குறையில்லாமல் நடத்துவீராக. போதுமான நல்ல வருமானத்தை தருவீராக, போதுமான நல்ல பாதுகாப்பை தருவீராக. எங்க சென்றாலும், எங்க வந்தாலும், எங்க போனாலும், எங்க இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு துவக்கி கொடுத்தீங்கன்னா அதற்காக நன்றி. இந்த புதிய மாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்தீங்கன்னா அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஜெபத்தோடு இந்த புதிய மாதத்தை ஆரம்பிக்கிற பிள்ளைகள் ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் ஒரு பாதுகாப்பையும் தந்து எதிர்பார்ப்பை இந்த மாதத்தில் நிறைவேற்றி முடிக்கபடியாக செபிக்கிறீர்கள். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவருக்கு துணையாக இருந்து தாங்கி வழி நடத்துவீர்களா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நாம் ஒன்றை மகிமைப்படுத்தலாம். இப்பொழுதும் மீதமுள்ள நேரத்தை முற்றிலுமாக கருத்தில் கொடுக்கிறோம். நீர் முழுமையாய் ஆய்வு செய்கிறார், வழி நடத்துகிறார். இப்பொழுதும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் வழியால் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த மாதத்துக்கு வேண்டிய நல்ல வார்த்தையை நீர் எங்களுக்கு தருவீராக. உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை காட்டி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் தாங்கி வழிநடத்த தேவன் இனிமேலும் கர்த்தர் தாங்கி உங்களை வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 5 மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி வழி நடத்தினார். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ பள்ளப்புகள் எல்லாம் நம்ம சந்தித்தோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருந்து அவைகளெல்லாம் கடந்து வரும்படி, அவைகளெல்லாம் தாண்டி வரும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய துணையை கொண்டு இந்த புதிய மாதத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த மாதத்தில் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்கிற வார்த்தையின்படி உங்களை நடத்துகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படி உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாத துவக்கத்திலையும் ஒவ்வொரு நாளினுடைய துவக்கத்திலையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான அந்த வார்த்தை மிகவும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் இந்த புதிய நாளிலும் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் கொடுக்க முடியாது விரும்புகிறார். தேவ சமூகத்துல ஆண்டவர் இந்த புதிய மாதத்துக்குரிய வார்த்தையை எங்களுக்கு தாரம் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபித்து காத்திருக்கும் போது தேவன் இந்த வார்த்தை கொடுத்தார். இந்த வார்த்தையெல்லாம் இந்த மாதத்துக்குரிய வார்த்தையாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் ஆமதித்து இந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாதத்துக்கு வேண்டிய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். யோபு எழுதின சரித்திர புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு எழுதின சரித்திர புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை
ரட்சித்து உயர்த்துகிறார். சொல்லுவோமா? தாண்டவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், தாண்டவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இந்த வார்த்தை தமிழாக வேத புத்தகத்துல ரொம்ப அழகா இருக்கு. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுற வார்த்தை தான் இருக்கு இந்த யோகுல. ஆனாலும் இதை காட்டிலும் இந்த வேற தமிழ்நாட்டு பைபிள்ல படிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா டிஃபரெண்டா இருக்கு இந்த வசனத்துல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வச்சிருக்கிற பைபிள்ல பார்க்கிற வார்த்தை என்று சொன்னால், தாண்டவர்களை உயரத்துல வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்கிற இந்த வார்த்தை இந்த டிரான்ஸ்லேட் பைபிள்ல இப்படி இருக்கு அழகா. எளிமையானவனை தேவன் உயர்த்துகிறார், அவர் துயரம் உள்ளவனை மகிழ்ச்சியாக்குகிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எளிமையானவனை தேவன் உயர்த்துகிறார். அதாவது ஏழையானவனை, கைவிடப்பட்டவனை அவர் என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறாராம். அவர் துயரம் உள்ளவனை மகிழ்ச்சியாக்குகிறார். வேதனையில இருக்கிறவர்களை, கஷ்டத்துல இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? மகிழ்ச்சியாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அழகான வார்த்தை பிரைஸ் லார்ட் நமக்கு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் கொடுத்து இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, தாண்டவர்களை உயரத்துல வைத்து, தாண்டவர்களை உயரத்துல வைத்து கஷ்டப்படுகிறவர்களை, பிரைஸ் லார்ட், வறுமையில இருக்கிறவர்களை, ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களை உயரத்துல வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து, பிரைஸ் லார்ட், அவர் மாற்றுகிறார், அவர் உயர்த்துகிறார் என்பதை இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு எழுதின அந்த சரித்திர புத்தகத்துல இந்த வார்த்தையை யாரு இந்த யோபுக்கு சொல்லுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தேமானானியனாகிய எலிபாஸ் என்பவன் இந்த வார்த்தையை யோபுவை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருக்காக உத்தமமா வாழற, ஆண்டவருக்காக நீ தாழ்மையா இருக்கிற, ஆண்டவருக்காக நீ கஷ்டப்படுற, இந்த துன்பத்தை நீ ஏத்துக்கிட்ட, இந்த கஷ்டத்தை நீ ஏத்துக்கிட்ட, பிரைஸ் லார்ட், ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஆண்டவருடைய வழியில நடக்கிற நீ, பிரைஸ் லார்ட், இவ்வளவு ஆண்டவர் மேல பக்தி பரவசமா வைராக்கியமா வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆகையால் தாண்டவனாய் இருக்கிற உன்னை உயரத்துல வைத்து, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, துக்கித்துக் கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னை ரட்சித்து உயர்த்த போகிறார் என்று 3 சிநேகிதர்களாய் இருக்கிற, பிரைஸ் லார்ட், சிநேகிதராய் இருக்கிற நபர்களுக்குள்ள இந்த தேமானியனான எலிபாஸ் என்பவன் இந்த வார்த்தையை யோபுவை பார்த்து சொல்லுகிறான். யோபுக்கு பிரைஸ் லார்ட் நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. சில நண்பர்கள் யோபுவை வேதனைப்படுத்தினாங்க, சில நண்பர்கள் யோபுவை உற்சாகப்படுத்தினாங்க. வந்த கஷ்டத்திலிருந்து, வந்த துயரத்திலிருந்து, வந்த சோதனையிலிருந்து. அதுல இந்த எலிபாஸ் என்பவன் யோபுவை உற்சாகப்படுத்தின ஒரு மனுஷனாய் இருந்தார். யோபுவை உற்சாகப்படுத்தி தூக்கி நிறுத்துகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் கிடைச்சிருக்கிற நண்பர்கள் சில நேரத்துல குழியில தள்ளுகிறவர்களாக இருப்பாங்க, சில நேரத்துல பிரைஸ் லார்ட் தூக்கி உயரத்துல நிறுத்துகிற நபர்களாகவும் இருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஆக இந்த யோபை குறித்து நான் பார்க்கும்போது, நல்லா வாழ்ந்தவர் என்ன செய்தாரு? கெட்டிட்டார். நல்லா வாழ்ந்தவர்
நல்ல சுகபோகமாய் இருந்தவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு அவருக்கு ஒரு சோதனை, கஷ்டம், திடீர்னு அவருக்கு ஒரு வேதனை, திடீர்னு அவருக்கு ஒரு போராட்டம் வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டது. பிள்ளைகளோடு சேர்த்து பிள்ளைகள், வீடு, நலங்கள், வேலையாட்கள், கர்த்தருக்கு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர் இழந்து வேதனையில, கஷ்டத்துல, கண்ணீர்ல அவர் இருந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில தான் இந்த வார்த்தையை தேவன் இந்த எலிபாஸ் மூலமா கொடுக்கிறார். உடனே சொல்லுவோமா? அல்லேலூயா. உண்மையாகவே கொடுத்த இந்த வார்த்தை அப்படியே யோபனுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறார், நம்ம ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை இந்த 10ஆம் வசனம் வெளிப்படுத்தி காட்டுகிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அவர் எப்படிப்பட்டவர்? தாழ்ந்தவர்களை உயரத்துல வைக்கிறதே. இரண்டாவதாக துக்கிக்கிறவர்களை ரட்சித்து நடத்துகிறதே. அவருடைய திவ்ய சுபாவங்கள் இந்த வசனத்துல வெளிப்படுகிறது. அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், சரிந்து விழுந்தவனை அவர் தூக்கி நிறுத்துகிற தேவன். ஒரு சொல்லுவோம். அல்லேலூயா. நீ விழும்போது உன் கூட பிறந்தவங்களானாலும், உன்னுடைய ஊர்ல இருக்கிறவங்களானாலும், உனக்கு தெரிஞ்சவங்க ஆனாலும், யாரா இருந்தாலும், நீ விழுந்து இருக்கும் போது கைதட்டி சிரிக்கிற உலகம், முன்னால போக விட்டுட்டு பின்னால பரியாசம் பண்ணுகிற உலகம். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. விழுந்துட்டியா, தடுமாறியா, கண்ணீர் வடிக்கிறியா, போராட்டத்துல இருக்கிறியா, கஷ்டத்துல இருக்கிறியா, அந்த சூழ்நிலையில் இருந்துதான் நம்மை உயர்த்துகிறது. நம்முடைய கண்ணீர்களை துடைத்து, நம்முடைய துக்கங்களை எல்லாம் நீக்கி நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை எப்படி இந்த மாதத்துல நடத்த போகிறார்? இந்த புதிய மாதத்துல, இந்த 6ஆம் மாதத்துல அவர் நம்மை எப்படி நடத்த போகிறார்? அதுக்குதான் இந்த வார்த்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல அவர் நம்மை எப்படி நடத்த போகிறார் என்று சொன்னா, பிரைஸ் லார்ட், கஷ்டப்படுற உன்னை, தாண்டவர்களா இருக்கிற உன்னை, எளிமையானவர்களா இருக்கிற உன்னை, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உன்னை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், உயரத்துல வைக்க போகிறார். 2 காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, உயரத்துல ஆண்டவர் உன்னை வைக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டப்பட்டு இருக்கிறியா, கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறியா, போராட்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறியா, கண்ணீர் தான் எனக்கு உணவு நினைச்சிட்டு இருக்கிறியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா, இந்த புதிய மாதத்துல ஆண்டவனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், கஷ்டத்துல இருக்கிற உன்னை, தாண்ட நிலையில இருக்கிற உன்னை, எளிமையா இருக்கிற உன்னை, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை நான் உயரத்துல தூக்கி நிறுத்த போகிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக பிரைஸ் லார்ட், மகிழ்ச்சியாக போகிறார். பிரைஸ் லார்ட். இரண்டாவதாக உங்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார்? உன்னை மகிழ்ச்சியாக போகிறார். எப்படி மகிழ்ச்சியாக போகிறார்? துக்கிக்கிறவர்களை அவர் என்ன செய்ய போறாரு? துக்கிக்கிறவர்களை, துக்கத்துல ஆழ்ந்து இருக்கிறவர்களை, பிரைஸ் லார்ட், வேதனையில் இருக்கிறவர்களை அவர் இந்த மாதத்தில் என்ன பண்ண போறார்? உன்னை மகிழ்ச்சியாக்க போகிறார். அல்லேலூயா. வசனத்துல அப்படித்தான் பார்க்கணும். தாழ்ந்தவர்களை, அதாவது தாழ்ந்து இருக்கிறவர்களை, விழுந்து இருக்கிறவர்களை பிரைஸ் லார்ட் உயரத்துல தூக்கி நிறுத்த போகிறார். 2, துக்கிக்கிறவர்களை, அழுது கொண்டு இருக்கிறவர்களை, கஷ்டத்துல இருக்கிறவர்களை, கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறவர்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை கேட்கும் போது ஒரு மகிழ்ச்சி வரும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் போது உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருகிறது. இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் இதை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு நடத்துவார். ஹல்லேலூயா. தாழ்ந்தவர்களை, எளிமையானவர்களை, துக்கிக்கிறவர்களை, துயரத்துல இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கைவிடாம தூக்கி நிறுத்தி நமக்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் செய்கிறார். அதுதான் இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அங்க இயேசு கிறிஸ்து அவர் மலை பிரசங்கத்துல அவர் ஜனங்களை நோக்கி சொல்லும் போது இவ்விதமான அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, துயரத்தில் இருக்கிறியா, துக்கிப்பில் இருக்கிறியா, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறியா, கஷ்டத்தில் இருக்கிறியா, துயரப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த மாதத்துல நீ ஆறுதல் அடைய போகிற. இந்த மாதத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை தூக்கி நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப துயரத்துல இருக்கிறவர்களை, தாழ்ந்து இருக்கிறவர்களை, விழுந்து போனவர்களை, துக்கிக்கிறவர்களை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க போறது இல்ல. இந்த மாதத்துல என்ன செய்யப்படுதுன்னு தூக்கி நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஆண்டவர் மகிழ்ச்சியாக்க போகிறார், உன்னை சந்தோஷப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாண்டவர்கள் அப்படின்னா எளிமையானவர்கள். சொல்லுவாங்களா? தாண்டவர்கள் அப்படின்னா எளிமையானவர்கள். இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது என்ன, ஞாபகத்துக்கு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தாவீது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதை ஆண்டவர் எனக்கு காட்டினார். இந்த சம்பவத்துல தாவீது ஒரு சாதாரண நிலையில தாழ்ந்திருந்த ஒரு மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்ந்திருந்த ஒரு மனுஷன் தாவீது. இந்த தாவீதை ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவர் உயரத்துல தூக்கி நிறுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சங்கீதங்களின் புத்தகம் 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த 2 வசனமே ஒரே மாதிரி சொல்லுகிற வார்த்தை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்க கேட்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எவ்வளவு அழகா இருக்கு இந்த வார்த்தை. நாம் படிக்கும் போது சங்கீதத்துல பார்க்கும் போது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த வார்த்தை தாவீதுடைய வாழ்க்கையில அப்படி நடந்தது. அதனாலதான் அந்த சங்கீதத்துல இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் லார்ட். தாவீது ஒரு சிறியவனாய் இருந்தார், தள்ளப்பட்டவராய் இருந்தார், தாழ்மையில இருந்தார், புழுதியிலே இருந்தார். அவரை ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தூக்கி விட்டார். எளியவனாய் இருந்த அவரை குப்பையிலிருந்து உயர்த்தினார். சொல்வோம் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புழுதியிலிருந்து தூக்கி விட்டு குப்பையிலிருந்து உயர்த்தி வச்சு ஆண்டவர் என்ன நடத்தினார் தெரியுமா? 8ஆவது வசனத்துல அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணினார். கர்த்தர் தட்டி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்த தாவீது, தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருந்த தாவீது, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த தாவீது, எளியவனாய் இருந்த தாவீது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாதவன் என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாயிற்று என்று சொன்ன வார்த்தையின்படி ஆகாதவன் என்று தள்ளின
இந்த தாவீது வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அவனைதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு அரசனா இருந்தபடி, ஒரு ராஜாவா இருந்தபடி அவனை தெரிந்து கொண்டு அபிஷேகித்து பெலிஸ்திய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக இந்த தாவீதை நடத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல இந்த தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் எப்படி இருந்தார் என்பதை இந்த சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமையானவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உணர்ந்து இந்த சங்கீதத்தை எழுதுகிறார், உணர்ந்து இந்த சங்கீத வார்த்தையை எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளியவன் கெட்டு போவதில்லை, தாழ்ந்தவன் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. கஷ்டப்படுகிறவன் கஷ்டத்திலே இருக்க போறது இல்லை. கண்ணீர் வடிக்கிறவன் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்க போறது இல்லை. வறுமையில இருக்கிறவன் இன்னும் வறுமையில இருக்க போறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் உயர்த்த போகிறார். அப்படி கூட எப்படி உயர்த்த போகிறார்? உயரத்துல உயர்த்த போகிறார். அல்லேலூயா. 1-2 பேர் பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் வைக்க போறது இல்ல. உயரமான இடத்துல உன்னை உயரத்துல வைத்து எல்லா ஜனங்களும், கோடியில இருக்கிற எல்லா ஜனங்களும், உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் உன்னை பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் உன்னை உயரத்துல உன்னை உயர்த்தி உன்னை மகிழ செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தாழ்ந்து இருக்கிறேனே, நான் எளியவனா இருக்கிறேனே, நான் துக்கத்துல இருக்கிறேனே, நான் பணம் இல்லாமல் இருக்கிறேனே, நான் பலவீனனா இருக்கிறேனே, நான் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேனே, நான் படிப்பில்லாத இருக்கிறேனே, நான் அழகில்லாத இருக்கிறேனே, நான் அந்தஸ்து இல்லாத இருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்குள்ள குழம்பிக் கொண்டிருக்கலாம், உங்களுக்குள்ள நீங்க பேசிக் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நபர்களை தான் ஆண்டவர் உயரத்துல வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாழ்ந்தவர்களை உயரத்துல வைத்து துக்கிக்கிறவர்களை தேவன் ரட்சித்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். இந்த வார்த்தை யாருடைய வாழ்க்கையில நிறைவேறுது அப்படின்னு சொன்னா யோபனுடைய வாழ்க்கையில நிறைவேறுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை எலிபாஸ் சொல்லிட்டாரு. 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை யோபு சொல்றாரு. யோபு பிரதித்திரமாக, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில வைக்கப்பட்டால் நலமாயிருக்குமே. அவருக்கு இருக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க யோபு. அவர் படுகிற வேதனைகளை கண்டு, அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த வேதனைகளையும் கஷ்டங்களையும் கண்டு அவர் இந்த வார்த்தையை சொல்றார். என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில வைக்கப்பட்டால் நலமாயிருக்குமே. அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். நிறுத்தா, தராசில வச்சு நிறுத்தா கடற்கரை மணலை போல பாரமாயிருக்கும். ஆகையா என் துக்கம் சொல்லி முடியாது. ரொம்ப வெக்ஸா பேசுறார் யோபு. என் துக்கம் சொல்லி முடியாது, என் கஷ்டம் சொல்லி முடியாது, என் வேதனை சொல்லி முடியாது. மனிதர்கள் என்னை எவ்வளவுதான் ஆறுதல்படுத்தினாலும், நண்பர்கள் என்னை எவ்வளவுதான் உற்சாகமான வார்த்தை பேசினாலும் எனக்கு ஒரு உயர்வை கொடுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்புக்குள்ள இருந்தார், ஒரு வேதனைக்குள்ள இருந்தார். சொல்றாரு, என் கஷ்டம், என் சஞ்சலம், என் வேதனை கடற்கரை மணலை தனியா இருக்கிறது. அது மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு வெக்ஸா பேசுறாரு. இந்த கால வழியில ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில, உங்க வியாபாரத்துல, உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல ஒருவேளை வெக்ஸா நீங்க பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னா, கஷ்டத்தோடு நீங்க பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னா, போராட்டத்தோடு நீங்க பேசிட்டு இருப்பீங்கன்னா, நீங்க கண்ணீரோடு நீங்க பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னா, இந்த காலை நேரத்துல இந்த மாத பிறப்புல ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார்.
Praise Lord. தாண்டவர்களாய் இருக்கிற உங்களை, எளிமையாய் இருக்கிற உங்களை, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உங்களை நான் உயரத்தில் வைக்க போகிறேன். துக்கித்துக் கொண்டிருக்கிற உங்களை, துக்கத்துல ஆண்டு கொண்டிருக்கிற உங்களை, கஷ்டத்துல இருக்கிற உங்களை நான் மகிழ்ச்சியாக போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையா இருங்க. இந்த வாழ்க்கை மாறும். எனக்கு இருக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியல ஐயா, எனக்கு இருக்கிற போராட்டத்தை பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியல ஐயா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். யோபு பொறுமையாய். ஹல்லேலூயா. இந்த யோபுவை குறித்து நான் பார்க்கும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலையும் மற்ற வேத புத்தகத்திலையும் வேத பக்தியிலும் நான் பார்க்கும்போது இந்த யோபை குறித்து சொல்லும் போது சொல்றாங்க, ஆசிரியர்கள் சொல்றாங்க, யோபனுடைய பொறுமை குறித்து கற்றுக்கொள்ளுங்க. யோபனுடைய பொறுமையை போல நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். யோபனுடைய பொறுமையை பார்த்து நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த கஷ்டத்திலையும் பொறுமையாய் அவர் இருந்ததுனால கர்த்தர் அவர் உயரத்தில் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டப்படுறீங்களா? கண்ணீர் வடிக்கிறீங்களா? துயரத்தில் இருக்கிறீங்களா? துக்கித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? ஆண்டவரை மறுதலிக்காதீங்க, ஆண்டவரை தூஷிக்காதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆண்டவரை இருக்க பிடிச்சிக்கிட்டு பொறுமையா இருந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏற்ற காலம் வரும். 42ஆம் அதிகாரத்துல பொறுமையா இருந்த யோபுவினுடைய முகத்தை அவன் பார்த்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையா இருந்த யோபுவினுடைய முகத்தை அவர் பார்த்தார். 42:9 வசனத்தின் கீழ்ப்பகுதியில நாம் பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்ப ஆண்டவர் இந்த யோபின் முகத்தை, எப்ப ஆண்டவர் இந்த யோபினுடைய கஷ்டத்தை, எப்ப ஆண்டவர் இந்த யோபினுடைய துக்கிப்பை, எப்ப ஆண்டவர் இந்த யோபினுடைய கண்ணீரை பார்த்தாரோ இந்த வாழ்க்கை மாறினது. முன்னால இருந்ததை விட இப்ப ஆண்டவர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் சொல்லுங்க பார்க்கலாம். இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, மகிழ்ச்சியாய் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனந்தமாய் அவனை ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலவெளியில கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? துயரத்துல இருக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாண்டவர்களா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்னை இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தூக்கி விட எனக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்ணீர் வடித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து இந்த 6ஆம் மாதத்தினுடைய துவக்கத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தாண்டவனை, எளிமையானவனை நான் உயரத்தில் நிறுத்துகிற தேவன் என்பதை அறிந்து கொள்கிறேன். துக்கிக்கிறவர்களை, கண்ணீர் வடிக்கிறவர்களை நான் மகிழ்ச்சியாய் மாற்றுகிற தேவன் என்பதை நீ அறிந்து கொள். இந்த மாதத்தில் அப்படிதான் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. தாண்டவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை, கஷ்டப்படுகிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாத பிறப்புல ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி இந்த மாதத்துல தேவனுடைய ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை நடத்த போகிறார். கைவிடப்பட்டவர்களை, தாழ்ந்தவர்களை, தள்ளப்பட்டவர்களை உயரத்துல வைத்து, துக்கத்துல இருக்கிறவர்களை, கஷ்டத்துல இருக்கிறவர்களை, போராட்டத்துல இருக்கிறவர்களை, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறவங்களை தேவன் ரட்சித்து மகிழ்ச்சியாக போகிறார். அது என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபம் பண்ணி பிடிக்கலாமா? யோசிச்சுக்கோ. ஹல்லேலூயா. அன்பின் கிருபை நிறைந்த நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மையான இந்த நல்ல மாத பிறப்பு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர்
ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல எங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து உம்மை துதிக்கும்படியாய் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய திவ்ய சுபாவங்களை இந்த மாதத்துல கர்த்தாவே நீங்க எப்படி நடத்த போறீங்க அப்படின்றதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டிருக்கிறீங்க, பேசியிருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட தெய்வம், நீர் எப்படி எங்களை நடத்த போகிறீர் என்பதை நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாழ்ந்தவர்களை உயரத்துல வைத்து, கைவிடப்பட்டவர்களை உயரத்துல தூக்கி விட்டு, துக்கிக்கிறவர்களை, கஷ்டப்படுகிறவர்களை, கண்ணீர் விடுகிறவர்களை மகிழ்ச்சியினால் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை இந்த காலை நேரத்தில் எங்களோட பேசினீங்க. அதற்காக நன்றி. இந்த மாதத்திலிருந்து எங்களை அப்படியே நீங்க நடத்த வேண்டுமா சொல்லிக்கிறேன். கர்த்தாவே, விழுந்து போயிருக்கிற எங்களை, தாண்டவர்களாய் இருக்கிற எங்களை, கைவிடப்பட்ட இருக்கிற எங்களை உயரத்தில் தூக்கி நிறுத்தினார். துக்கித்துக் கொண்டிருக்கிற எங்களை, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எங்களை, கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற எங்களை மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்ப மாட்டவர், மகிழ்ச்சியினால் எங்களை உயர்த்த மாட்டவரே. அப்படி நீ செய்ய போகிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த மாத பிறப்பு நாளில என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த மாதத்தில் அப்படியே நடத்துங்க. தாண்டவர்களை உயரத்தில் வைத்து, துக்கிக்கிறவர்களை உயர்த்தவே, மகிழ்ச்சியாக்குவே சொன்ன வார்த்தை இந்த மாதத்தில் இன்று அப்படி செய்ய போகிறேன். நன்றி. அப்படியே செய்ய இத்தனை மாதமா, இத்தனை நாட்களா முயற்சித்த காரியம், வேண்டிக் கொண்ட காரியம், விரும்பின காரியம் இந்த புதிய மாதத்தில் அப்படி பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களா? ஆண்டவரை பெற்றுக் கொள்வார்களா? சோர்ந்து போயிருக்கிற, வெக்ஸாயிட்டு இருக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, விழுந்த நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி விடுகிறார். உலக பிரகாரமான காரியத்துல ஆண்டவர் தாழ்மையான நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை தூக்கி உயரத்தில் வைங்க. அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்துல யாரால விழுந்து போயிருக்கிறார்களோ அவர்களை தூக்கி நிறுத்தவார்கள். இந்த மாதத்தில் நீர் அப்படி செய்ய போகிறீ. நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த மாத பிறப்புல ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீங்க, வழிநடத்துவீங்க. பிள்ளைகளுடைய முயற்சிகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நீங்க செய்யபடியா செய்வீங்க. இந்த மாதத்துக்குரிய பாதுகாப்பினாலும், இந்த மாதத்துக்கு வேண்டிய அற்புதங்களை செய்யும். எங்க போனாலும் வந்தாலும், எதை செய்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகமான காரியங்களை செய்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும், பாதுகாப்பு. இந்த மாதம் முழுவதும் துணையாளராக இருந்து காத்து வழி நடத்துகிறார். ஆண்டவர் ரட்சிகரமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.